ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்னன்னா ஒரு சாப்பாடு. அதாவது இன்னைக்கு வந்து நானே சமைச்சேன். சமைச்சு ஆக்கியிருக்கேன். அதாவது சமைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான சாப்பாடு தான். ரொம்பலாம் இல்லை. ம். அதாவது தக்காளி, மீன் மக்கர், அதுக்கடுத்து பச்சை பாசிப்பயிறு, உப்பு, மசாலா பொடி, அரிசி இதெல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சு இப்போ நான் சமைச்சிருக்கேன். அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு போடப்போ எப்போ இருக்குன்னு சொல்ல போகிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக சமைச்சிருக்கேன். சரியா? ம் ம் 3 கரண்டி போடணும். அதுக்கு தான் 3 கரண்டி போட்டது. எது செஞ்சாலும் 3 இது பண்ணணும். அதுக்காகத்தான். ஓகேவா? ம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ம் நல்லா குழஞ்சிருக்கு. மீன் மக்கர்லாம் மற்ற தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் அப்படியே உறிஞ்சு வெளியே வந்திருக்கு. ம் சூப்பர். ம் பரவாயில்ல. சூப்பராக இருக்குது சாப்பாடு. இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது வந்து தனியாக இருக்க பாய்ஸ்கள், ஒரு ஹாஸ்டலில் வேலை செய்கிறவங்க, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்லாம். நான் இதே மாதிரி தான் எப்பயும் எல்லாம் ஒரே மாதிரி சாப்பிடுவேன். இது எப்படி சாப்பிட்றேன் சமைக்கிறேங்கிறத நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ம் ம் இன்னொரு பைட்டை எடுத்து வைப்போம். ம் ஓகே. சாப்பாடு சூப்பர். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் சேனல் பெருசாகும். வேணாலும் சமைக்கணும். சமைக்கிறது உங்களுக்கு சாப்பாடாக போட்டுவிடுவேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் நான் பொதுநல வீடியோவில் இருந்து வெளியே போகலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ சாப்பிட்டு இருக்கும்போது தான் உங்கள்கிட்ட சொல்லணும். அதாவது இனிமேல் பொதுநல வேலைக்கு நான் பொதுநல வீடியோ எதுவும் போகிறதா இல்லை. தொழில்கள் பண்ண முடியாமல் இருக்கவங்களுக்கு, அவங்க தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச வீடியோ என்னுடைய சேனல் மூலமாக எல்லாத்துக்கும் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வியூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, குறைஞ்ச முயற்சியில் நானே அவங்களே அனுப்புகிற மாதிரியோ, இதை வீடியோ அனுப்பி நான் போடுற மாதிரியோ, இல்லை நானே போய் எடுக்கிற மாதிரியோ பண்ணலாம்னு இருக்கேன். அதையே இன்னும் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த முடி எடுக்கணும். ஏன்னா அவன் தலைமுடி நிறையா இருக்கலாம். இந்த தலைமுடியை நான் எடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா இடத்துக்கும் புதுசாக இந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி, மாற்றம் வேர்ல்டுங்கிற சேனலுக்கு ஏற்ற மாதிரி
எல்லா வீடியோவும் போட்டுருவேன். கண் முன்னால் என்னென்ன நடக்குதோ, என்ன நல்ல விஷயம் மாற்றங்கள் என்னென்ன இருக்கோ அதை பூரா உங்கள் கண் முன்னாடியும் அப்பப்போ எடுத்து என்னுடைய 2 சேனல்லையுமே போட்டுருவேன். இப்போ யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் மாற்றம் வீடுன்னு டைப் பண்ணுங்கள். அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா இருந்தால் தேனி திவ்யா பவுன் அபிஷியல்ங்கிற வச்சு இப்போ ஃபேஸ்புக்கில் பாருங்கள். சரியா? நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவோட தான் என்னுடைய முயற்சி எல்லாம் இருக்குது. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். குற்றக்குறைகள் இருந்தாலும் உடனே சொல்லுங்கள். அது என்ன கமெண்ட் பண்ணலாம், எதை எடுத்து போடலாம், ஷேர் போடலாமா, வீடியோ போடலாமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அதை எடுத்து நான் போடுறேன். சரியா? கொஞ்சம் ரிஸ்க்கானதாக எடுத்து சொல்லுங்கள், ஏன்னா அதான் நான் பண்ண முடியும். நார்மலாக இருக்குன்னா அதுக்காக வேறு இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. உட்காந்துருக்கணும், நடக்கணும், ஓடணும் அப்படின்ற கூடாது. ஓகே தான். ஏன்னா அது மாதிரி சில பேர் இருக்காங்க, நீங்கள் மறந்துட்டே இப்போ சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அது முடியாத விஷயம். அப்படி சொல்கிறவங்கள்ட்ட மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மேலும் என்னுடைய சேனல் வளரும். ஓகே, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ.